நுரையீரல் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள திமுக தலைவர் கருணாநிதியின் உடல் தொடர்ந்து தீவிர சிகிச்சை பிரிவில் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அவரது உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக குடும்பத்தினரும் மருத்துவர்களும் தெரிவித்துள்ளனர். சுவாச கோளாறு மற்றும் நுரையீரல் தொற்று காரணமாக திமுக தலைவர் கருணாநிதி நேற்று முன்தினம் சென்னை காவிரி மருத்துவமனையில் மீண்டும் அனுமதிக்கப்பட்டார். இதனையடுத்து அவருக்கு ட்ரக்கியோஸ்டோமி சிகிச்சை அளிக்கப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறார். அவரின் உடல்நிலை தற்போது இயல்பு நிலையில் உள்ளதாகவும் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அவரை கண்காணிப்பதற்காக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் பிரமுகர்களும் காவிரி மருத்துவமனைக்கு வந்த வண்ணம் உள்ளனர். இன்று காலை மருத்துவமனைக்கு வந்த திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின், காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான சிதம்பரம் உள்ளிட்டோர் கருணாநிதியின் உடல்நலம் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சிதம்பரம், திமுக தலைவர் கருணாநிதி உடல்நிலை குறித்து அறிந்து கொள்வதற்காக காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி இன்று சென்னை வர உள்ளதாக தெரிவித்தார். கருணாநிதியின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கலைஞர் அவர்களுடைய உடல் நலத்தை விசாரிப்பதற்காக வந்தேன். உடல் நலம் தேறி வருகிறது என்று அவருடைய குடும்பத்தினர் சொன்னார்கள். அவருடைய உடல் நலம் தேர வேண்டும், அவர் நலம் பெற வேண்டும் என்பது என்னுடைய பிரார்த்தனை, வேண்டுகோள். நலம் பெறுவார் என்று நான் நம்புகிறேன். மருத்துவரை சந்திச்சிங்களா சார்? மருத்துவர்கள் என்ன சொன்னாங்க? மருத்துவர்களோடு நான் பேசவில்லை. ஆனால் அவர் உடல் நலம் தேறி வருகிறது என்று குடும்பத்தினர் சொன்னார்கள். முன்னாள் அமைச்சர்கள் பொன்முடி, ஆவா வேலு இருவரும் இருக்கிறார்கள். நேற்று மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டார். இன்று சிகிச்சைக்கு பிறகு உடல் நலம் தேறி வருவதாக சொன்னார்கள். உடல் நலம் தேறி நலம் பெறுவார் என்று நான் நம்புகிறேன்.